Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. Products export import பண்ணிட்டு இருக்க கன்சர்ன்ஸ் மல்டி கரன்சி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் டேலியில் டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் எப்படி கிரியேட் பண்ணி என்ட்ரி போடுறதுங்கிறது லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஜஸ்ட் செக் இட் அவுட், லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் எப்படி ஃபாரெக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பண்ணலாம் டேலிலங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட ஃபாரெக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் இல்லைனா உங்களோட பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது அன்அட்ஜஸ்டட் ஃபாரெக்ஸ் கெயின் ஆர் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அண்ட் தென் உங்களோட டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் பர்டிகுலரா அந்த பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்துட்டு உங்களுக்கு லாஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ், அதாவது உங்களுக்கு இன்கம் அப்படிங்கறத எடுத்துட்டு வந்துருக்கும். சேல்ஸ் 83,000, அதே மாதிரி ரெசிப்ட் நம்ம ரிசீவ் பண்ணும்போது 84. ஸோ 1000 வந்துட்டு நம்ம இன்கம் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை டேலில நம்ம எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட் போயிட்டு லெட்ஜர்ல ஃபாரெக்ஸ் கெயின் ஃபாரெக்ஸ் லாஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஃபாரெக்ஸ் கெயின் under indirect incomes. Same அதே மாதிரி forex loss under indirect expenses. இப்ப லெட்ஜர் கிரியேட் பண்ணதும் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, வவுச்சர்ஸ்ல F7 ஜேர்னல் இதுல சைட்ல சேஞ்ச் மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது யூஸ் ஃபார் ஃபாரெக்ஸ் கெயின் ஆர் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் இதை செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட்ல உங்களோட ஃபாரெக்ஸ் கெயினா இருக்கு அப்படின்னா கெயின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பர்டிகுலர்ஸ்ல பார்ட்டி நேம். ஸோ இப்படி பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ ருபீஸ் அப்படிங்கிறது பில் வைஸ் டீடைல்ஸ்ல எடுத்துட்டு வந்துடும். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ இப்போ உங்களோட பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் ஆர் பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் எடுக்கும்போது அன்அட்ஜஸ்டட் ஃபாரெக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காது. சேம் அதே மாதிரி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் அண்ட் பார்ட்டி லெஜர். ஸோ இப்போ அந்த ஃபாரின் கஸ்டமர் ரிப்போர்ட் எடுக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜேர்னல்ல ஃபாரெக்ஸ் கெயின் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டி கரன்சிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் சிங்கிள் கிளிக்ல ஒரே இதுல வந்துட்டு நீங்க அன்அட்ஜஸ்டட் ஃபாரெக்ஸ் கெயின் ஆர் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஹோப் எவ்ரிவன் லைக் இந்த வீடியோ. இது மாதிரி டேலி ஃபீச்சர்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.